இருக்கீங்க, நாங்க இதையாவது குடிங்க சத்துல கூல. சரிம்மா. உங்களுக்கு சுகர்லாம் செக் பண்ணிலாம் எப்படி நார்மல் தானா? எல்லாம் நார்மலா இருக்குமா? அப்படியா? நம்ம மகா தான் என்ன பண்றான்னு தெரியல, அவளே தான் அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருக்கே பாத்துக்க. செல்லக்குட்டி மாதிரி கிடப்பா. இப்ப அங்க எப்படிதான் இருக்காளோ தெரியல ஃபாரின்ல. நூறு ஐஸ்மா பாரு. ஆக்சுவலி இப்பதான் நம்ம பேசிட்டு இருந்தோம், போன் அடிச்சுட்டா. பேசு, நான் இதை குடிச்சிட்டு வரேன். பேசு. ஹலோ அக்ஷயா, எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன். வேற உடம்பு எப்படிமா இருக்கு? பரவாயில்லையே இப்போ? உடம்பெல்லாம் நல்லா இருக்கோம்மா, நாங்க நல்லா இருக்கோங்க. ஓகேம்மா, ஓகே. சும்மா சும்மா வெளியே போவாதீங்கம்மா. வெளியே போனா மாஸ்க் போட்டு போங்க. ஆல்ரெடி ஊர்ல நிறைய கொரோனா பரவிட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க, பாத்து இருங்க. ஓகேவா? சரிம்மா, சரி சரி. அம்மா சும்மா மார்க்கெட் போச்சு பார்த்து போங்க. அது மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேவா? சானிடைசர்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. ஓகேவாமா? சரிம்மா சரி. ஓகே ஓகே. அம்மா அப்பாட்ட விடுங்க, அப்பாட்ட பேசுவோம். நான் உங்ககிட்ட பேசணுமா? ஏம்மா செல்லக்குட்டி எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அப்பா சுகர் டெஸ்ட் பண்ணீங்களாப்பா? என்னப்பா வந்துச்சு? நார்மலா? எல்லாம் நார்மலா இருக்குமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேப்பா, ஓகே. அப்பா அந்த மஷின் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதுல, வீட்ல டெஸ்ட் பண்ணச்சுல? ஆமா ஆமா ஆமா. ஓகேப்பா, ஓகே ஓகே. அடி சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்க. நல்லா உடம்பு பாத்துக்கோ. ஓகே. நேர நேரம் கரெக்டா சாப்பிட்டு என்னமா? சரிப்பா சரி. வெளிய ரொம்ப போகாத பாத்துக்கோ. ஓகேப்பா, கரெக்டா ஓகே. ரூம்ல இரு. சரிப்பா சரி. எதுனா நான் சொல்லுப்பா, நீங்க எனக்கு சொல்றீங்க. சரிப்பா, ஓகே ஓகே. நீங்க நல்லா சாப்பிடுங்க. ஓகேவாப்பா? சரிம்மா. அம்மா சும்மா சும்மா வெளியே போவாதீங்க, உடம்பு பத்துரும். சரிம்மா, ஏதாவது பண்ண வேணா சொல்லுங்க, நான் இது பண்றேன். ஏதாவது மார்க்கெட் போனா கூட அண்ணன் சொல்லுங்க, அண்ணா நீ இருக்காங்களோ அவங்க பாத்துக்கிடுவாங்க. ஓகேவா? சரிம்மா, ரொம்ப வெளியே போவாதீங்க, மாஸ்க்லாம் ப்ராப்பரா போடுங்க. ஓகேவாப்பா? சரிம்மா. நல்லா சாப்பிடுங்கப்பா நீங்க. சரி. உங்கள ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. ஆமா ஆமா, எங்களுக்கும் உன்னை பார்க்காம கஷ்டமா தான் இருக்கு. ஆமாப்பா, முடிஞ்சிருக்கு. சீக்கிரம் வரேன் உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு. ஓகேவாப்பா? சரிம்மா சரி. சரிப்பா, உடம்பு பத்திரம். நான் வைக்கேன். பை பை. கஞ்சி அடுப்புல வச்சிருக்க, உளுந்த கஞ்சி காய்ச்சி கொண்டு வரேன். சரிம்மா. என்னங்க, என்ன ஒரே பைபிள் படிச்ச மாதிரி இருக்கு, மகா பரிசுத்தமான ஆயிட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. டெய்லி ஆன்லைன் பிரேயர்ல பாஸ்டர் கேட்டுட்டே இருக்காவ, பைபிள் படிக்கலாம் ஜோம் பண்ணுதியலான்னு. இத்தனை நாளும் நானும் கடந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பைபிள் படிக்க ஜோம் பண்ணுதேன். ஆனா இன்னைக்கு ஒரு நாளாவது பைபிள் படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் படிச்சிருக்கேன். சரி, லாக்டவுன்ல நிறைய நேரம் இருந்துச்சு, அதனால சமோசா பண்ணிருக்கேன். அவன் சமோசா பண்ணிட்டு இருக்கும்போது உங்க அம்மா போன் அடிச்சாவ, பஜாருக்கு போனா தக்காளி வாங்கிட்டு வா, காய் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்ட்டு. ஏன் போய் வாங்க முடியாதோ? நீ நம்ம வீட்டுக்கு வாங்க தானே போவா, அப்ப போய் அவங்களுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்துட்டு வந்துட வேண்டியது தானே. நான் எதுக்கு உங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும்? எனக்கு தலையில எழுதி இருக்கோ. வெளியே எவ்வளவு கொரோனா பரவுது, அவங்க 2 பேருக்கும் வயசாகி போச்சு, சுகர் வேற இருக்கு. மறுபடியும் அவங்க வெளியே போய் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்னப்ல செய்ய? இது நல்லா இருக்க. உங்க அம்மா வெளியே போனா கொரோனா வந்துடும் போல, நான் வெளியே போனா கொரோனா வராது போல. இப்பெல்லாம் உங்களுக்கு வயசாயிட்டு இம்யூனிட்டி பவர் இல்ல. இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் கொரோனா சீக்கிரம் வரும். அதே பாவம். அதனால ஒண்ணு சொல்றாங்க, எதுக்குள்ள இப்படி பண்ணுத? ஆமா, இம்யூனிட்டி பவர். உங்க அம்மா குண்டா இருக்காவா, நான் குண்டா இருக்கேனா? நான் ஒல்லியா இருக்கேங்க, உங்க அம்மா தான் குண்டா இருக்காவ. நிறைய சத்து இருக்கு. எங்க அம்மா போன் அடிச்சு தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. போ. நானே எல்லாரும் வீட்லயே மாமியாருக்குன்னா 2 கொம்பு முளைச்சிரும், எங்க இருந்தா முளைக்குமோ. போயிடுச்சு. நீங்க எதுக்கு வெளியே போனீங்க? எனக்கு அடிபட்டுற பாத்துச்சுல, பக்கத்து வீட்டு பையன் வந்து சொல்லிட்டு போறான். பையனுக்கு போன் அடிச்சிருக்கேன், அவன் வந்து உங்களுக்கு சொன்னாதான் நீங்க கேப்பிய. எப்பா சொல்லுமா. எதுக்குப்பா இப்படி நீங்க பைக்ல போறீங்க? எதுக்குமா இவள உடுதிய பைக்ல? மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு போனாவப்பா. ஒரு செகண்ட் தான் அன்னைக்கு அடிபட்டு என்னதோ ஆயிருந்திருக்கும். நான் தான் இருக்கேன்லப்பா, உங்களுக்கு குத்துக்கல்ல மாதிரி நான் தான் இருக்கேன். பாருங்க, உங்களை 2 பேரையும் பாக்கணும்னு சொல்லிதான் தூரத்துல இருந்தா பக்கத்து தெருவுல வீடு எடுத்து யாருக்கா வேண்டி இருக்கேன்னு சொல்லுங்கப்பா. ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்ல. நல்லா எதுக்குப்பா இப்படி பண்ணுதீங்க? பைக் வச்சுட்டு நீங்க எங்கேயும் எடுத்துட்டு போவாதீங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். எதுக்கு நீங்க கேட்கவே மாட்டேங்கிய? நான் இருக்கேன் உங்களுக்கு சிங்கக்குட்டி மாதிரி. இனி எதுக்கு பெத்திருக்கிய? உங்க 2 பேரையும் பாக்குறதுக்கு தானே நான் இருக்கேன். சொல்லுங்கப்பா. பக்கத்து மெடிக்கல்ல கிடைக்கலையா? அதான் கொஞ்சம் தூரம். சரி, பக்கத்து மெடிக்கல்ல கிடைக்கல. எனக்கு ஒரு போன் அடிச்சிருக்கலாம்லாமா? சுலோச்சனா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். நாங்க 2 பேரும் தான் இருக்கோமே. குத்துக்கல்ல இல்லப்பா, நல்லா இருக்கு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாங்கப்பா. உள்ள காயப்பட்டிருக்குமா? உள்ள அடிபட்டிருக்கும். அண்ணன் ஒரு ஊசி காயம் இல்ல. நல்லா வாங்கப்பா. வாங்க, அவன் சொல்றத வாங்க. சொல்லி பேச கேட்க மாட்டீங்க. வாங்க. எப்படி சுலோச்சனா? என்னங்க போய் அலறிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி அலற வேலை எல்லாம் வச்சுக்கிடாதீங்க. இப்ப மார்க்கெட்டுக்கு போகல, நான் எப்படி இப்ப பேக் தூக்கிட்டு மார்க்கெட் அலைய முடியும்? நான் பாருங்க, உங்க அம்மாக்கு என்ன வேணுமோ நீங்க போய் வாங்கி கொடுத்துக்கிடுங்க, என்னைய தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எப்பல எனக்கு வெங்காயம் தக்காளிக்கெல்லாம் விலை தெரியாதுல, அவங்க என்ன செய்வாங்க? உடம்பு சரியில்லாதவங்க போகல. நீ ஆமா, கடையில போய் அதை இதை வாங்கி நல்லா திங்க தெரியும்.
1 கிலோ வெங்காயம் வாங்க தெரியாது. நான் பாரு எந்திரிச்சு பண்ணேன்னு வச்சுக்கே செவுட்டுல அடிச்சிருவேன். ஆமா. மரியாதை பேக்க தூக்கிட்டு போயிரு மார்க்கெட்டுக்கு. இந்த மாதிரி கத்துற வேலை என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க. உங்க அம்மா ஃபோன் பண்ணி திரும்பி விட்டாங்களோ, போய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க, எனக்கு தெரியாது. அதோட எனக்கு வேதனை தான் போ. ஹலோ, சொல்லுங்கப்பா. ஐயா நானும் அம்மாவும். என்னப்பா ஆயிட்டு? 2 பேருமே இருமிட்டு இருக்கீங்க, என்னப்பா ஆயிட்டு? ஐயா ஒரு 2-3 நாள் அம்மாக்கு எனக்கு லைட்டா காய்ச்சலா இருந்துச்சு பாத்துக்க. நானும் நார்மலா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் என்னப்பா ஆச்சு? சொல்லுங்க, என்ன ஆச்சுப்பா? டாக்டர் வந்து கொரோனாக்குள்ள டெஸ்ட் எடுக்க சொன்னாவ பாத்துக்க. அது எடுத்ததுல பாசிட்டிவ்னு வந்துட்டியா எனக்கும் அம்மாக்கும். என்னப்பா பாசிட்டிவ்னு வந்துட்டா? ஐயோ, வீட்லயாப்பா இருக்கீங்க? ஐயா நாங்க கொரோனா பாசிட்டிவ் ஆயிட்டு பாத்துக்க. அடுத்து டாக்டர் சொல்லிருக்காங்க லங்ஸ் ரிப்போர்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க பாத்துக்க. அம்மாக்கு ரொம்ப முடியல பாத்துக்கம்மா. நான் கூட்டு போய்கிட மாட்டேன், நீ கொஞ்சம் வாயா. எப்ப நான் வர அம்மாவை பாத்துக்கிடுங்கப்பா. நீங்களும் பத்திரமா இருந்துக்கிடுங்க. நான் உடனே வரேன். இந்த 1/2 மணி நேரத்துல நான் வாரேன். அப்படியாப்பா? நான் உடனே வாரேன்ப்பா. நம்ம மகன் பதறிட்டாமா. இப்ப வந்துருவான், சரியா? வந்தோன்னு நம்ம போவோம். சீக்கிரம் வர சொல்லுங்க. இப்ப வந்துருவான், இப்ப வந்துருவான். என்னம்மா எப்படியே சொல்லுச்சா? 2 பிள்ளைகளையும் கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்கு மாமியிட கொண்டு போய் விடு. வா, எங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம். மூளைகளா இருக்கா என்னங்க? என்னப்ல மூளை இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா? வாப்ல எங்க அம்மாக்கு கொரோனா வந்திருக்கு. இப்ப நீங்க போனீங்கன்னா என்ன ஆகும்? இப்ப உங்க அம்மாக்கு வந்துருச்சுன்னா நீ போயிருக்க மாட்டியா? பாத்துக்கிடுங்க, அதிகமா என்கிட்ட பேசாதீங்க. நீங்க போய் என் மாமியை 2 பேரையும் பாப்பியா? அங்க இருந்து நீங்க வருவீங்க. இப்ப எனக்கு கொரோனா வரும், இப்ப என் பிள்ளைக்கு வரும். அவ்வளவு பேர் இந்த செத்த சுடுகாட்டுல தான் போய் இருக்கணும். அப்ப அவங்க 2 பேரும் ஆஸ்பத்திரியில அட்மிட்டா இருக்காங்க. செத்து போட்டுமா? அவங்களுக்கு வாழ்ந்து முடிஞ்சாச்சு, வயசு முடிஞ்சு போயிட்டு போனா போறவ அப்படியே விட்டுட்டு இருங்க. இதுல யார் சொல்ல கேட்டுட்டு இதுல இருங்க. சுலோச்சனா, நீ புரிஞ்சு பேசுறியா இல்லையா? இப்ப நான் எங்க அம்மாவை பக்கத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும். எங்க அம்மாவை யாருல பாப்பா? யாரும் பாக்காண்டாங்க. அவங்களுக்கு கொரோனா தான் வந்து சாவணும்னு விதி இருந்தா போயிட்டு போட்டு சும்மா இருந்துக்கிடுங்க. அங்க போய் இருந்துட்டு கொரோனாயை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தியானே இருக்கு நல்லா. நான் நடுத்தருல பிள்ளைய வச்சுட்டு நிக்கணுமோ? ஒழுங்கு மரியாதை இருந்துக்கிடுங்க. போக கூடாதுன்னா கூடாது. போன் எடுத்து சொல்லுங்க, வேலையில இருக்கு எனக்கு வர முடியாது, ஓவர் டைம் வேலைன்னு சொல்லுங்க. இப்ப நீ எதுக்கு எங்க அம்மாவை யாருல பாப்பா? யாரும் பாத்துட்டு போட்டு என் சொல் மீறி போனீங்கன்னா நான் தூக்குல தொங்கிடுவேன். இதுல என்னங்க போனை கட் பண்ணிக்கிட்டு இருக்கிய? போன் பண்ணி சொல்லுங்க வர முடியாதுன்னு. அமைதியா இருந்தது. ஏச்சு வாங்கிட்டு போயிடாத என்கிட்ட. நீங்க ஏச்சு வாங்கிறாம போன் அடிச்சு பேசுங்க. ஹலோ எம்மா, சொல்லியா? முடியலையா? சொல்லு, என்ன ஆயிட்டு? எம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, இனியால வர முடியாது. இப்ப நிறைய 1/2 மணி நேரத்துல வாரேன்னா நாங்களே முடியாம இருக்கோயா. எனக்கு உன்னை விட்டா வேற யாருப்பா இருக்கா? வாயா சீக்கிரமா, என்னால மூச்சியே விட முடியல, கஷ்டப்படுதையா. எம்மா நான் ஆபீஸ்ல லீவு கேட்டேம்மா, ஆனா அவ லீவு தரல பத்துக்கோ. நீ அப்பைய கூட்டிட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு போயிடு. நான் வேலையை முடிச்சிட்டு சாயங்காலம் வேணும்னா நான் வரேம்மா. எனக்கே முடியல, அவியலுக்கும் முடியல. முன்ன நம்பி தானப்பா நாங்க இருக்கோம். ஏன்பா இப்படி பண்ணுதா? தங்கச்சி வேற வெளிநாட்டுல இருக்கா, நீ ஒருத்த தானப்பா இங்க இருக்கா. வாப்பா சீக்கிரமா. இந்த ஆபத்து நேரத்துல நீ எங்களை காப்பாத்தலன்னா எங்களை யாருப்பா காப்பாத்துவா? எம்மா லீவு கொடுக்கலன்னா நான் என்னம்மா செய்ய? நான் வேணும்னா வேலையை முடிச்சிட்டு சாயங்காலம் போல வரேம்மா. அதுக்குள்ள எங்களுக்கு எதுவும் ஆயிருமோன்னு பயமா இருக்கப்பா. எல்லா இடமும் கொரோனாவுல எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காவ. எனக்கு பயமா இருக்கு. வாயா சீக்கிரம். மேனேஜர் கூப்பிடுதான், நான் பிறகு போன் அடிக்கேன். நம்ம மகன் வருவான்னு நினைச்சோம், வரவே இல்லை. என்ன பண்ணனே தெரியல. இப்போ வந்துருவேன் நான் மகனை நம்பி இருந்தோம், அவன் வரவே இல்லை. இது என்ன பண்ணன்னு தெரியல. நம்ம பிள்ளைக்காவது போன் அடிச்சு தாங்குங்க. அக்ஷலியாடையாவது பேசுவோம். எனக்கு முடிய மாட்டேக்கு. நான் பிழைப்பணும் சாவணும்னு தெரியலங்க. சரி அல்லாத அல்லாத பிள்ளைதான் எல்லாம் நினைச்சா இந்த பிள்ளை நம்மளை பார்க்க வர மாட்டேக்கா. இந்தாம்மா எடுத்துட்டு வா பஸ். அக்ஷலியா, இம்மா என்ன ஆயிட்டுமா? எதுக்குமா இப்படி அழுறீங்க?
அப்பாவுக்கு எனக்கும் கொரோனா பாசிட்டிவ் வந்துட்டுப்பா. என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு கொரோனாவா? அப்பாக்குமா? ஏமா அன்னைக்கு கூட வரலையாம்மா? ஆமாம்மா, அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாம்மா. நான் என்னம்மா செய்ய? அப்பாவும் முடியாம இருக்காவ, எனக்கு மூச்சே விட முடியலம்மா. உன்னைய பார்க்கலன்னா நீனு வேற தூரத்துல இருக்கா. கடைசி நேரத்துல உன் முகத்தை பார்த்துட்டாது நான் உயிர் போனா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கம்மா. ஏம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அன்னை பார்க்கல என்னம்மா, நான் இப்போ சித்தப்பா வர சொல்றேன், டென்ஷன் எடுக்காதம்மா. நான் இப்போ கால் பண்ணி பேசுறேன். நான் அப்பவே சொன்னேன் நான் ஃபாரினுக்கு வரலன்னு. நீங்க தானமா போக சொன்னீங்க. நான் இருந்தாலும் உன்னை பார்த்துருப்பேன். அண்ணியோட பார்க்கவே மாட்டேங்க. அண்ணி வந்துட்டு டோட்டலா அவன் மாறிட்டான். அவனுக்கு அவன் ஃபேமிலி தான் பெருசா தெரியுது. நம்ம எல்லாம் யாரோ ஆயிட்டோம். அம்மா நீ ஃபீல் பண்ணாதம்மா, நான் சீக்கிரம் இப்ப சித்தப்பா கால் பண்ணி வர சொல்றேம்மா. நீ அழாதம்மா. அப்பா எப்படி இருக்காங்க இப்போ? அப்பாவும் முடியாம தான்மா இருக்காங்க. சரி அம்மா அம்மா நீங்க அழாதீங்கம்மா ப்ளீஸ்மா. அம்மா நீங்க அங்க அழுதா நான் இங்க எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. நான் இங்க ப்ரேயர் பண்றேன். சித்தப்பா கால் பண்ணி வர சொல்ல. நான் சீக்கிரமா எமர்ஜென்சி கேட்டாச்சு நான் வாரேம்மா. ப்ளீஸ் அழாதீங்கம்மா. சீக்கிரம் வாமா, எங்க உயிர் போறதுக்குள்ள உன் முகத்தை பார்த்துட்டு எங்க உயிர் போட்டுமா. அம்மா அவ்வளவு பெரிய பெரிய வார்த்தை சொல்லாதீங்கம்மா ப்ளீஸ். ஒண்ணும் ஆகாது உங்களுக்கு. இருங்க நான் இப்ப சித்தப்பாட்ட கால் பண்றேன். வைங்க நீங்க சீக்கிரம் போன் அடிமா. சரிம்மா சரி சரி. நானும் போன் அடிக்கிறேன். ஹலோ சொல்லு அக்ஷு. அண்ணா அம்மா அப்பாக்கு கொரோனாவா? தெரியுமா உனக்கு? தெரியும், சொன்னாங்க. வேற போய் பார்க்க வேண்டாமா? நான் ஆபீஸ் முடிஞ்சு சாயங்காலம் போறேன்னு தான் நான் சொன்னேன். அவளுக்கு யார் இருக்கா? நீ என்ன சொன்ன? நான் இங்க வந்து வரச்சில நான் பாத்துக்கிடுவேன். அம்மா அப்பாவை நான் இருக்கேன்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டுல உட்காந்து? உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு அம்மா பார்க்க போகாம இருக்கானே? உனக்கு பொண்டாட்டி தான் பேச தெரியுது. உன் பொண்டாட்டிக்கு உன் பிள்ளைக்கு அந்த என்ன பண்ணிருப்ப? நீ தேவையில்லாதது நீ பேசாத. என் நிலைமையில நீ இருந்தாதான் உனக்கு தெரியும். நீ தேவையானதா பண்ணிட்டு இருக்க. அங்க வந்துச்சுக்கிற என்ன பண்ண தெரியாது பாத்துக்கோ. எப்பல நீ போன வைப்ல. ஆமா உனக்கு செத்தாலும் போறது கிடையாது. அம்மா அப்பா இருந்தானே இல்லை, உனக்கு உன் குடும்பம் இருக்குல்ல, அது போதும் உனக்கு. உனக்கு சந்தோஷம் தான் முக்கியம், அப்படிதானே? சரி பிள்ளை நீ விடு, நீ டென்ஷன் ஆகாத. நான் சித்தப்பா பெரியப்பா யாராவது ஒருத்தர் நான் அனுப்புறேன், நீ டென்ஷன் ஆகாத விடு. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், வாயை மூடிட்டு அப்படியே இரு, நான் பாத்துக்கிறேன். நீ வை போன. சரி நம்ம சித்தப்பாக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹலோ ஹலோ. சித்தப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா. சித்தப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் சித்தப்பா உங்ககிட்ட இருந்து. என்னன்னாலும் சொல்லுமா. அம்மா அப்பாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அவங்கள போய் பார்க்க முடியுமா? உடம்பு சரியில்லையா? அண்ணே பக்கத்துல தானமா இருக்கான். அண்ணே ஏதோ வேலை பிஸியா இருக்கான், அவனும் போக முடியும்னு சொல்லிட்டான். அதான். என்னம்மா செய்யுது அம்மைக்கு? அம்மா அப்பாக்கு கொரோனா பாசிட்டிவ் சித்தப்பா. கொரோனாமா? நான் இப்போ ஆபீஸ் வேலையை வெளியிலமா போயிட்டு இருக்கேன், வர கொஞ்சம் டைம் ஆயிருமே. அப்படியா? எவ்வளவு டைம் ஆகும் சித்தப்பா? நாளைக்கு தான் வருவேன். ஓ நாளைக்கா? அப்படியா? நீ வேற யாராவது இருந்தா பாராமா அர்ஜென்ட்டா. சரி சித்தப்பா. சாரிமா. பாய். சரி எல்லாத்தையும் கேட்டாச்சு. சரி பாஸ்டர் அம்மாக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி பேசிடுவோமே. ஹலோ ஹலோ, பிரைஸ் லார்ட் அக்ஷு, எப்படிமா இருக்க? பிரைஸ் லார்ட் பாஸ்டர்மா, நான் நல்லா இருக்கேன். சொல்லுமா. ஒரு ஹெல்ப் வேணும் உங்ககிட்ட இருந்து. சொல்லுமா சொல்லுமா. அம்மா அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை பாஸ்டர்மா. ஐயோ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? அவங்க ரெண்டு பேருக்கும் கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு. ஐயோ கொரோனாவா? எல்லா ரிலேட்டிவ் கிட்டயும் கால் பண்ணேன், எல்லாரும் சொல்லிட்டாங்க போக முடியாது அப்படின்னு. எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. ஐயோ சொல்லணும்னா இந்த நேரத்துல பார்த்து நான் வேற ஊர்ல மாட்டிக்கிட்டேனம்மா. நான் ஊருக்கு வந்து 1 மாசம் ஆயிடுச்சு. இங்க ஃபுல்லா ட்ரெயின் எல்லாம் பந்த் பண்ணி வச்சிருக்காங்க. மும்பை போக முடியல என்னால. அப்படியா? நான் ஒண்ணு பண்ணுதேம்மா, நீ கவலைப்படாத. நான் உனக்காக ஜெபம் பண்ணுதேம்மா, நீ டென்ஷனே எடுக்காத. நம்ம ஏசப்பா பெரிய அற்புதங்களை செய்வாங்க. நம்ம ப்ரேயர் வாரியர் குரூப் இருக்குல்ல, அந்த 24 hours ப்ரேயர் வாரியர் குரூப்ல மெசேஜ் அனுப்புறேன். எல்லாரையும் நான் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ண சொல்றேன். நீ டென்ஷன் ஆகாதம்மா. நீ எல்லாரும் நம்மளை கைவிட்டுருவாங்க, ஆனா ஏசப்பா நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. மனுஷங்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் தான் வசனம் சொல்லுது. அதனால கவலைப்படாதம்மா, நான் ஜெபிக்கிறேன். நீனும் நல்லா ஜெபம் பண்ணு. வேற என்னம்மா ஏதோ சொல்ல வந்தலாமா? சொல்லுமா.
இன்னொன்னு என்னன்னா, நான் இப்ப எமர்ஜென்சியா நான் இப்ப அப்ளை பண்ணிருக்கேன் விசாக்காக. இன்கேஸ் சடனா நான் உடனே வரணும்னு அதுக்காகவும் ப்ரே பண்ணிடல. எனக்கு கிடைச்ச நான் கூட வந்து எங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கிடுவேன். நீ கஷ்டப்படாதம்மா, ஆண்டவர் இருக்காங்க நம்மளுக்கு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாயின்னு வசனம் சொல்லுது. நீ விசுவாசிச்சு ஜெபம் பண்ணு, ஏசப்பா ஒரு பெரிய அற்புதத்தை உனக்கு செய்வாங்கம்மா. நானும் ஜெபிக்கிறேன், எல்லாரையும் சொல்லி சபை விசுவாசிகள் எல்லாரும் உனக்காக ஜெபிப்பாங்க. நீ கவலையே படாத, ஏசப்பா உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாங்க. நாளைக்கு இந்நேரத்துல நீ ஒரு பெரிய அற்புதத்தை பார்ப்ப. உங்களோட பேசி எனக்கு கொஞ்சம் நல்லா பூஸ்டா இருக்குது. ரொம்ப தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தருக்கே மகிமைமா. ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்வார். நான் ஜெபிக்கிறேம்மா, சரியா? வைக்கமா. நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணியிருந்தேம்மா, சரியா? அன்புள்ள ஏசப்பா, இந்நேரத்தில் கூட அக்ஷுவோட அம்மா அப்பாக்கா உடைய சமூகத்தில் வார ஏசப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா. இந்த நேரத்தில் அவங்க அம்மா அப்பாவை விடுவீங்க ஏசப்பா. அப்பா, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாத தெய்வன் தகப்பனே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா. அவங்க அம்மா அப்பாவுக்கு பாதுகாவலாக இருங்க ஏசப்பா. அவள் கேட்டபடி அவளுக்கு அந்த லீவை நீங்க கிராண்ட் பண்ணி கொடுங்க ஏசப்பா. ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்யுங்க ஏசப்பா. அவங்க நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. எல்லாரும் அன்னை பக்கத்துல அன்னை போல, சித்தப்பாட்டையோட சித்தப்பாவும் போக முடியாது சொல்லிட்டாங்க. எல்லாரும் கைவிட்டுட்டாங்களே, எப்படி ஏசப்பா? எல்லாரும் நம்பி தானே எங்க அம்மா அப்பா நான் விட்டுட்டு வந்தேன். எல்லாரும் இப்போ ஏதோ தேர்ட் பர்சன் மாதிரி போனா போறாங்க. நம்மளுக்கு ஏதோ அவங்க கூட தான் சேஃபா இருக்குன்னு நினைக்காங்களே ஏசப்பா. ஒரு நிமிஷம் மண்ணை இறங்குங்க ஆண்டவரே. இப்போ ஒரே ஒரு சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த நேரத்துல ஆண்டவரே உம்மை நோக்கி பாக்குறேன் ஆண்டவரே. எங்களுக்கு யாருமே இல்லை ஏசப்பா. மனுஷங்க எல்லாரும் கைவிட்டாலும் நீர் கைவிடாத தேவன் சொன்னீங்க ஏசப்பா. எங்க அம்மா அப்பா அங்க கோவிட்ல ஆண்டவரே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆண்டவரே. பக்கத்துல இருக்க அன்னை கூட போக மாட்டேக்கா ஏசப்பா. ரிலேட்டிவ் எல்லாருக்கும் கால் பண்ணா எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்காங்க ஏசப்பா. உங்க சமூகத்துல ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் மன இறங்குங்க ஆண்டவரே. உன்னை யாராவது மூலியமா எங்க அம்மா அப்பாக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லாட்டே ஏசப்பா, எமர்ஜென்சில எனக்கு விசா கிடைச்சி நான் போக எனக்கு கிருபை பண்ணுங்கப்பா. உங்க சமூகத்துல நான் மன்றாடி ஜெபிக்கிறேன்ப்பா. எங்க அம்மா அப்பாக்காக நான் பிச்சை கேட்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் மன இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. ஜெபக்கே நல்ல பிதாவே, ஆமென். நாக்கெல்லாம் வறண்டு போச்சுங்க. என்னால முடியலைங்க. கொஞ்சம் வெண்ணி தண்ணியாவது இல்லாட்டி கஞ்சாவது காய்ச்சி தர முடியுமாங்க? உனக்கு எந்திரிக்கவே முடியல. கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன், எடுத்து குடிப்பியாமா? என்னால எழுத முடியலைங்க. யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? சரி சரிம்மா, என்னால முடியல, நான் ட்ரை பண்றேன். என்னால தாங்க முடியலப்பா. மூச்சு விட முடியாம நான் படுற கஷ்டம். அம்மா கலா, இந்த அம்மா வா, வா வா, சாப்பிடும். காலையில வச்சு கஞ்சாம. ஆமாம்மா, நல்லா தான் சாப்பிடும். மாத்திரை தின்னு வாய்க்கே நல்லா சாப்பிட முடியல. கொஞ்சம் சாப்பிடுமா, சாப்பிடு. சரி, நான் ஊட்டி விடுறேன், இருமா. ஒரு வாய் மட்டும் வாங்கிக்கமா. வேண்டாம், ஒரு வாய் எனக்கு போதும். யாருக்கு என்னங்க பண்ணணும்? நம்மளுக்கு வந்து வியாதி வந்திருக்கு, என்னால தாங்கவே முடியலங்க. நம்ம யாருக்கு எந்த கெடுதல் பண்ணோம்? எவ்வளவு பிள்ளை இப்படி கிடந்து நம்ம கஷ்டப்படுதோம். 2 பிள்ளைகள் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஆறுதல் நீங்க, உங்களுக்கு ஆறுதல் நான் ஆயிப்போச்சு. கவலைப்படாதம்மா, ஆண்டவர் நம்மளை இப்படி சோதிக்காரு. இல்லம்மா, ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லக்கூடாதுமா, அப்படி குற்றப்படுத்தி சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து ஆண்டவர் பெரியவரம்மா. ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு ஒரு அற்புதம் செய்வாங்க.
தொடாதம்மா இல்ல தொடாதம்மா எனக்கு கொரோனா வந்துடாம ஒண்ணும் வராதுமா அம்மா நீ ஃபீல் பண்ணாதம்மா. எப்படிமா வந்தா எமர்ஜென்சி கேட்டு வந்துட்டேம்மா. நீங்க தானம்மா சொன்னீங்க அன்னை பார்க்கல, ரிலேட்டிவ் எல்லாருக்கும் கால் பண்ணா கூட எல்லாரும் வர்றதுக்கு எவ்வளவு யோசிக்காங்க. அதனாலம்மா நான் எமர்ஜென்சி போட்டு வந்துட்டேன். நான் இன்னும் நல்லா பாத்துக்கிறேன், நீ டென்ஷன் எடுக்காதம்மா. அம்மா நீ அழாதம்மா, சீக்கிரம் நல்லா ஆயிருவீங்கப்பா. சரிம்மா அழாதீங்கம்மா. இருங்க அம்மா, மம்மி அழாதீங்கம்மா, நான் வந்துட்டு நம்ம இனி நல்லா ஆயிடுவேன் கொஞ்ச நேரத்துல. இன்னும் உனக்கு ஏதாவது பண்ணி சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுமா. ஐயோ அம்மா அல்லாத நான் உனக்கு இப்பதான் பண்ணி கொண்டு, நீ அல்லாத அல்லாத இரு, ஏதாவது பண்ணி கொண்டு வரேன். ரோமன் அப்புறமா ஏசப்பாவே அவளை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவ வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. எப்போ ஜோமன் ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறமா இப்போ பிழைச்சிக்கிடுவோங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துட்டுங்க. எனக்கு கொஞ்சம் பரவாயில்லம்மா இப்ப. நான் உங்களுக்கு கஞ்சி பண்ணிருக்கேன்ப்பா, நீங்க அப்படியே சாப்பிடுங்க. நானே உங்களுக்கு அள்ளி தரேன். இருங்க. ரொம்ப வேலையாம்மா உனக்கு? இல்லம்மா, நான் சின்ன வயசுல இருக்க என்ன எவ்வளவு அழகா நீங்க பாத்தீங்க. இப்போ என் கடமை நான் உங்களை பாக்குறேன், அவள்தான். வேற இப்போ நேத்து நம்ம போய் லங்ஸ் இது பண்ணோம்ல, அதுல ரிப்போர்ட் வந்துட்டு ரிப்போர்ட்ல சொன்னா ரொம்ப 10% ரொம்ப கம்மியா தான் எஃபெக்ட் ஆகும். பிரச்சனை இல்ல, மாத்திரை கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டா சரியான்னு சொல்லிட்டாங்க. நான் 10 நாள் மாத்திரை சாப்பிட எல்லாம் சரியாயிரும். இது மாதிரி தான் உங்களுக்கு நல்லா உங்களோட ஒயிட் பிளட் செல் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணுமோ அதுக்கு தேவையான எல்லா மாத்திரையும் எல்லாம் ஜூஸ் எல்லாம் பண்ணி தான் நீங்க நான் கண்டம் போட்டு குடிச்சிருங்க. சரி, அப்புறம் சீக்கிரம் சரியாயிருவீங்க. ஓகே, நன்றி சப்பா. அம்மாக்கு என்ன சொன்னாங்கம்மா? அம்மாக்கு ஒண்ணுமே கிடையாது, மறந்துட்டு சரியாரா அவ்வளவுதான். இதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க. போதுமா? ஏன் இது கொஞ்சம் சாப்பிடுங்க. ஆமா என்னங்க டாக்டர் இந்த மாத்திரை சொன்னாங்க, இந்த மாத்திரை சாப்பிட்டா சரியா, இந்த மாத்திரை சாப்பிடுங்க. ஓகேவா? இந்தாங்கம்மா, இந்தாங்கப்பா. மகா வந்து கொஞ்ச நாளையிலே மருந்து மாத்திரை கொடுத்து நம்மள நல்லா பாத்துக்கிட்டா. பையன் பக்கத்துல இருந்து கூட நம்மள பார்க்க வரல, ஆனா ஃபாரின்ல இருந்து அவ வந்து நம்மள நல்லா கவனிச்சுக்கிட்டா. எல்லாம் ஆண்டோடைய கிருபைதாம்மா. நம்ம ஜோம் பண்ண ஆரம்பிச்சோம் 2 பேரும், அதுல இருந்தே கடவுள் நம்மளுக்கு அற்புதம் செய்தார். நம்மளுக்கு நம்ம சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தாரு. எல்லாம் அவருடைய கிருபை தான். ஆக்சுவலி இப்ப எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லம்மா, நீ வந்த எல்லாமே கர்த்தருடைய கிருபை தான்ப்பா. இன்னும் கூட ஏசப்பா தான். உண்மையில பெர்மிஷன் கிடைக்குமான்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நான் உண்மையில ப்ரே பண்ணிட்டு நான் அப்ளை பண்ணேன், உடனே எனக்கு கிடைச்சிட்டு. எல்லாமே கர்த்தருடைய கிருபை. சரி, நீங்க நேரம் உட்காருங்க, ஜூஸ் பண்ணி கொண்டு வரோம். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. பாருமா, ஆக்சுவலி அந்த பாரு கொரோனால எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க பாருமா. நேத்து கூட நீ டியூஷன் போவா தெரியுமா? அந்த பக்கத்து கல்லில அதுல ஒரு தாத்தா இருப்பாங்கல்ல, பக்கத்துல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாரு, அவரு இறந்துட்டாரு பாருமா. நமக்கு ஏசப்பா கிருபைதாம்மா. உண்மையிலப்பா அது கண்டிப்பா 100% உண்மை. எல்லா பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கூட இறந்து போறான், நம்ம இது வரைக்கும் இருக்கிறோம்னா உண்மையில அது ஏசப்போட பெரிய கிருபை. ஆமாமா, கண்டிப்பா. ஆக்சுவலியா ஆமா வாமா, உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு வச்சிருக்கேன். மீன் குழம்பு நீங்க வச்சீங்களா? ஆமா. என்னமா சொல்ற? நீ வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு இப்ப நல்லா ஆயிட்டுமா. எல்லாம் ஏசப்பா தான் எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்காங்க. ஐயோ, தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ ஜீசஸ். உங்களை எவ்வளவு சொன்னாலும் காணவே காணாது. எங்க அம்மா அப்பா வந்த அன்னைக்கு எப்படி இருந்தாங்க, இப்ப எவ்வளவு நல்லா இருக்காங்க. ஏசப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அம்மா, உங்க 2 பேருக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். உங்களுக்கு COVID-19 உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துச்சுல, இப்போ 15 டேஸ் அபவ் ஆயிட்டுல. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தது உங்க 2 பேருக்கு நெகட்டிவ் வந்துட்டு. அதனால நீங்க 2 பேரும் இப்ப ஃப்ரீயா போலாம், எங்கனாலும் போலாம், பிரச்சனையே கிடையாது. பாருங்க, எங்க பையன் கூட நம்மள பார்க்க வரல, அந்த பிள்ளை எவ்வளவு நல்லா நம்மள பாத்துக்கிட்டா பாத்தீங்களா.
எல்லாம் ஏசப்பா தான் இவளை அனுப்பியிருக்காங்க. ஏசப்பாக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நம்ம வாழ்நாளா நம்ம அவருக்காக வாழ்வோம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபை இம்மட்டும் உங்களையும் என்னையும் எங்கள் குடும்பத்தை வழிநடத்துகிறது எண்ணி அவருக்கு ஒவ்வொரு நாளும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் இந்த கொள்ளை நோய் நடுவில் நாம் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபையை. கொரோனா வைரஸ் என்கிற தலைப்பிலே இந்த குறும்படத்தை வெளியிடுவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தெய்வ பிள்ளைகளே, இந்த கொரோனா என்கிற வார்த்தை இது வரலாற்றில் எழுதப்பட்ட வார்த்தையாகவும் மாறிவிட்டது. உலகம் முழுவதும் 18 கோடி ஜனங்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். உலகம் முழுவதிலும் 39 லட்சம் ஜனங்கள் மரித்து விட்டார்கள். இன்னும் மரித்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே அதிகமாக USA நாட்டிலும், இரண்டாவது பிரேசில் நாட்டிலும், மூன்றாவது நம்முடைய இந்திய தேசம் மரணத்தை சந்தித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 லட்சம் ஜனங்கள் நம் தேசத்திலே மரித்து போயிருக்கிறார்கள். இது நிமித்தமாய் பாதிக்கப்பட்டவர்கள் படுகிற வேதனை, பாதிக்கப்பட்டவர்கள் படுகிற துயரங்கள், துன்பங்கள் மிகவும் கொடுமையானதாகவும் கொடூரமாகவும் இருக்கிறதை கண்களினாலே பார்க்க கூடுகிறது. கொரோனா ஒரு சரீரத்துக்குள்ளே வந்த பிறகு அவர்கள் மிகவும் வேதனை அடைகிறார்கள். சரீரத்தில் மிகவும் வேதனை, மிகவும் துன்பங்கள், மூச்சு விட முடியாதபடிக்கு மிகவும் வேதனைப்படுகிறார்கள். இந்த வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் என் உள்ளத்தை மிகவும் வேதனைப்படுத்திய ஒரு காரியம், என் கண் முன்னால் நான் அனுபவித்த காரியம், அந்த கொரோனா வைரஸ் பரவுகிற ஒரு வியாதியாக இருக்கிறபடினால் கூட இருக்கிறவர்கள் கூட அவர்களை வெறுத்து விடுகிறார்கள். கூட இருக்கிறவர்கள் அவர்களை பார்க்க கவனிக்க தவறி விடுகிறார்கள். குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வெறுத்து விடுகிறார்கள். ஆம், இந்த கொரோனா வைரஸ் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற இந்த அன்பை பறித்து விட்டது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கிற அன்பை பிரித்து விட்டது. உறவுகளை பிரித்து விட்டது. பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்கள் சரீரத்தில் ஒருவித வேதனை அனுபவித்தாலும் இன்னொரு பக்கத்தில் மிகவும் அவர்கள் வேதனைப்படுகிற காரியம், என் பிள்ளை என்னை பார்க்க வரலையே, என் உறவினர்கள் என்னை பார்க்க வரலையே என்கிற ஒரு ஏக்கமும் கவலையை தான் அதிகமாக இருக்கிறது. அநேகருடைய மரணம் கவனியாமல் போனதினாலே உண்டாயிருக்கிறது. இப்படியே தனித்து விடப்பட்ட சூழ்நிலை மேலே இருக்கும் பொழுது உள்ளம் எப்படி உடைக்கப்படும்? வேதவசனம் சொல்லுகிறது, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஒரு குடும்பத்தில் ஒரு வியாதி வரும் பொழுது உங்கள் தகப்பனோ இல்லை தாயோ இல்லை பிள்ளைகளுக்கோ இல்லை உறவுகளுக்கோ இப்படிப்பட்ட இந்த கொள்ளை நோய் வரும் பொழுது அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். கொஞ்சம் யோசிங்க, மருத்துவர்கள் இதை மாத்திரம் நினைத்து விட்டால் இவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், இவர்கள் வைரஸ் எனக்கு பரவிவிடக்கூடாது, நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் என்று சொல்லி மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் இந்த தொழிலை விட்டுவிட்டார் என்று சொன்னால் உலகம் முழுவதும் பிணங்களாய் மிதந்து கொண்டிருக்கும். ஒரு மருத்துவருக்கு இருக்கிற ஒரு அன்பு கூட இன்றைக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அங்கே வேலை பார்க்குற ஒவ்வொரு நர்ஸ், இன்னும் கூட பணி செய்கிற அநேக பணியாளர்கள் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் அநேக ஜீவன்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால அந்த பயத்தின் நிமித்தமாய் அன்பை இழந்து விட்டோம். பெற்றோர்களை கைவிடக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. பிள்ளைகளை கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. இந்த வைரஸ் எனக்கு வந்துவிடும் என்று சொல்லி தேவ பிள்ளையே, நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது. எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்களும் மருத்துவர்களும் இன்னும் செவிலியர்களும் இன்னும் அங்கே செய்கிற அநேக பணியாளர்கள் எப்படி தங்கள் ஜீவனை பாதுகாத்து ஒரு ப்ரொட்டெக்ஷனோடு இந்த காரியங்களை செய்து அநேக ஜீவன்களை காப்பாற்றுகிறார்களோ, அதே போல நாமும் செயல்பட வேண்டும். நாம் அன்பை இழந்து விடக்கூடாது. எனக்கு தெரிந்த அநேக சம்பவங்கள் என் கண் முன்னால் பார்த்திருக்கிறேன். பெற்றோர்களை கைவிட்ட அநேக பிள்ளைகள் உண்டு இந்த வைரஸ் நிமித்தமாய். என்னுடைய சொந்த கிராமத்தில்
நடந்த சம்பவம். தகப்பனை பார்க்க யாருமே வரவில்லை. அப்படியே அவர் மரித்து விட்டார். ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்க கூட ஆள் இல்லை. நல்ல வசதியான குடும்பம். எவ்வளவு கொடூரம் என்று பாருங்கள். ஒரு வயதான ஒரு தாய் பாதிக்கப்பட்டால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அங்கே கூட பிறந்த அநேக சகோதர சகோதரிகள் உண்டு. யாருமே வரவில்லை. லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்தார்கள். அவர்கள் அந்தோ பரிதாபமாய் மரித்து விட்டார்கள். தெய்வ பிள்ளைகளே, ஒரு பக்கம் வியாதியினுடைய தாக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னை பார்க்க யாரும் வரல, என்னை கவனிக்க யாரும் வரல. இந்த ஏக்கத்தினாலும் கவலையினாலுமே அநேகர் மனமுடைந்து மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுகிறது, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்ளுவான். அது மாத்திரமல்ல, யோவான் 15:13 சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. தெய்வ பிள்ளைகளே, நேசம் மரணத்திலும் வலிமையுள்ளது. பயப்படாதீர்கள், இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் உங்கள் குடும்பத்தில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு உதவுவதற்காய் நீங்கள் ஓடி வாருங்கள். நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்கிறது, நிறைய கைட்லைன்ஸ் இருக்கிறது. இந்த வைரஸ் நமக்கு வராமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அநேக வழிமுறைகள் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் பின்பற்றி அவர்களுக்கு துணையாக இருங்கள். அவர்கள் துணையாக இருங்கள். இதே காரியம் என் குடும்பத்தில் நடந்தது, என் பெற்றோர்களுக்கு வந்தது. என்னுடைய சகோதரன், நான், என்னுடைய சகோதரி எல்லாம் அன்பாய் கவனித்து விட்டோம். அதனால் இன்று வரைக்கும் என் தாய் தகப்பன் ஜீவனோடு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அன்போடு நீங்கள் அவர்களை கவனிக்கும் பொழுது நீங்கள் காட்டுகிற அன்பே அவங்க சரீரத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்துவிடும். அவர்கள் முகத்தில் ஒரு பெரிய வெளிச்சத்தையும் மகிமை கொண்டு வந்துவிடும். பாருங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இல்லை கொரோனா பாதிப்பு அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அவங்க சரீரம் மிகவும் பலகீனமாக இருக்கும். அவங்களுக்கு ஆகாரம் பண்ணணும், அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் உள்ள நிறைய காரியங்களை அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் உடனே சரியாகாது. கிட்டத்தட்ட பல நாட்கள் அதை பலகீனப்படுத்தி அப்படியே வைத்திருக்கும். தேவ பிள்ளையே, தனிமையில் ஒரு மனிதன் இப்படிப்பட்ட பாதிப்போடு இருக்கும் பொழுது யாருமே வரலன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. என் மனது மிகவும் வேதனைப்பட்ட ஒரு காரியத்தை குறும்படமாக எடுத்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, பயப்படாமல் நம்பிக்கையோடு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரை விட்டு விடாதபடி அவர்களுக்காக உதவி செய்ய நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நம்முடைய ஜீவனை பாதுகாக்க அவர் நம்மளோடு இருக்கிறார். நிச்சயமாக வாதைவன் கூடாரத்தை அணுகாது. உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலிலே தங்குவான். உலகம் முழுவதும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட பயத்தினால அநேகர் பெற்றோர்களை கவனியாதபடி, பிள்ளைகளை கவனியாதபடி அப்படியே கைவிடப்பட்டு மரித்தவர்கள் ஏராளம் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இனி மரிக்கக்கூடாது. இப்பொழுதே தயாராகுங்கள். தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு தேவையான பாதுகாப்போடு அவர்கள் முன்னால் நின்று அவருக்கு உதவி செய்யுங்கள். அவர்களை கனம் பண்ணுங்கள். வயதானவர்களை கைவிட்டு விடாதிருங்கள். தேவ கிருபை உங்களோடும், தேவ கிருபை அவர்களோடும் இருந்து நிச்சயமாக நடத்தி இந்த ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். ஆபத்து நேரத்தில் என்ன நோக்கி கூப்பிடு என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறதே. இந்த ஆபத்து நேரத்தில் நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்வார். ஒப்பு கொடுக்கிறவர்கள் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேசத்தில் இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் ஏராளமான ஜனங்களை இழந்து விட்டோம். இந்த கொள்ளை நோய் நிமித்தமாகவும் ஆண்டவரை மன அழுத்தத்தின் நிமித்தமாகவும் ஆண்டவரை அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். கைவிடப்பட்ட நிலைமையில் அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் ஆண்டவரை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே தகப்பனும் தாயுமா இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழலில் எந்த பெற்றோர்கள் உறவினர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான ஆண்டவரே அந்த வசதிகளை செய்து முடிக்க ஒருவரும் இல்லாமல் யார் இருந்தாலும் இன்றைக்கு அவர்களை உற்று நோக்குவீராக. அவர்களை கவனிக்கிறவருடைய உறவினர்களின் கூட இருக்கிற இரத்த சம்பந்தமான ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுப்புவீராக. தேவ கிருபையும் தேவ பலனும் அவர்களை நிரப்பட்டும். அவர்களை சூழல் என்று நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட மன கடினத்தின் நிமித்தமாய் யாரெல்லாம் நான் போக மாட்டேன்னு சொல்லி பயத்தோடு இருக்கிறவர்கள் உள்ளத்தில் பேசுங்க, அவர்களை பலப்படுத்துங்க. தேவ கிருபையினால் அவர்களை நிரப்பிக்கொள்ளுங்க ஆண்டவரே. நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தங்கள் ஜீவனை பாராமல் உழைத்து கொண்டிருக்கிற, இரவு பகலும் உழைத்து கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், கூட இருக்கிற ஒவ்வொரு பணியாளர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.